ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நடந்து முடிஞ்ச நம்ம இந்தியாவா சிம்பவே சீரீஸில் நம்ம இந்தியா வந்து 4-1ன்ற கணக்கில் வந்து நம்ம T20 சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா த சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்த பிறகு இந்தியன் டீம் பிளேயர்ஸ் அண்டு நம்ம செலக்டர்ஸில் வந்து எத்தனை பேர் வந்து ரிவ்யூ பண்ணால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து தரமான பதிலீடு கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும். இது எல்லாத்தையும் விட நம்ம விவிஎஸ் லட்சுமண் அவர்களை வந்து காம்பேர் கூட பாராட்டி இருக்காரு. ஸோ அவர் தலைமையில் தான் வந்து இந்திய அணி அங்கே போயிருந்துச்சு. ஸோ சின்ன சீரீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து இந்த அளவுக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஸோ அதற்கடுத்து இந்தியா கம்பேக் கொடுத்து வேற லெவல் வின் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதில் குறிப்பிட்டு பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த சீரியஸ் மூலமா இப்போ கேப்டன் கில் வந்து எந்த அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரில. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து எல்லாராலையும் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இனி வரும் போட்டிகளை ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பாக வந்து இந்திய அணியில் தொடர்வார் அப்படின்னு தான் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மைதான். அதையும் தாண்டி நம்ம தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரை பற்றி இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நடந்து முடிஞ்ச சீரியஸில் வந்து அவர் தான் தொடர் நாயகன் விருது வாங்கியிருக்காரு. ஸோ இதன் மூலயமா நம்ம ஜடேஜாவுக்கு மாற்றா அக்ஷர் பட்டேல்ன்றது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம இன்னொரு ஆல்ரவுண்டர் தேவை, அதுவும் ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணும்னா கண்டிப்பாக அக்ஷர் பட்டேலுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாஷிங்டன் சுந்தரா தான் இருப்பார். ஈவன் நம்ம பிளேயிங் 11ல் வேணும்னா கூட அந்த 2 பேரும் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு நம்ம இந்தியன் டீமில் நிரந்தரமான இடம் கிடைக்கும் அப்படின்னு தான் இப்போ கிரிக்கெட் விமர்சகர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டா இருக்கட்டும் அண்டு வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், முக்கியமாக சிவம் துபே. ஸோ இந்த 3 பேருமே வந்து அப்புறம் என்ன வாஷிங்டன் சுந்தர் என்ன சிஎஸ்கேவான்னு கேட்பீங்க. அது நம்ம தமிழக வீரர்ப்பா. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்னால நம்ம சென்னை ரசிகர்கள் தானே. ஸோ அந்த வகையில் வந்து அவங்களும் அதுக்காக சந்தோஷப்படுவாங்க தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு இருக்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெஜெண்டரி சாம்பியன்ஷிப் பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்தியன் டீமை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஸோ எத்தனை பேர் வந்து அதை ஃபேன் கிளப்பில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஸோ அந்த மேட்சஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து 15 இயர்ஸ் பிஃபோர் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஃபைனல் பாகிஸ்தானாக இருக்கட்டும். ஏன்னா இவங்க 2 பேர்கிட்ட தான் நம்ம லீகில் தோற்றுருந்தோம். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். 2 பேருமே வந்து 200 மேலே அடிச்சிருப்பாங்க. நம்ம இந்தியன் டீம் சேஸ் பண்ண முடியாது திணறிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே செமிஃபைனல் அண்ட் ஃபைனலில் வந்து பீட் பண்ணுன்றது உண்மையிலே வந்து நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்க மிஸ் பண்ணாங்க நிறைய பேர் இப்பவும் இருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேன் கிளப் யூடியூப்ல போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்து நம்ம இந்தியன் டீம் விளையாடக்கூடிய சீரீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்ரீலங்கன் சீரீஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்ரீலங்கன் சீரீஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கௌதம் காம்பீர் தான் எல்லாரோட நினைவுக்கும் வருவார். ஸோ அவர் இப்போ இந்தியன் டீமுக்கு என்ன பண்ண போகிறார்? ஸோ இப்போ தான் எல்லாரோட கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அப்டேட் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நான் எதோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது ஒரு உங்களிடம் விடுபடுறது சண்முகம்.